கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. வெல்லம் உருக்கிறதுக்காக 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 3/4 கப் வெல்லம் சேர்த்து நல்லா கரைய வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி 1/2 கப் இல்லை 1 கப்பாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறணும். இப்போ பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய், இதில் முந்திரி, பாதாம், கருப்பு திராட்சை, கிஸ்மிஸ், குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் பீசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 கப் ரெட் அவல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அவல் டைரெக்டாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பால் கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அவல் நல்லா நெய்யில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 3 கப் பால் சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒயிட் அவல் எடுக்கிறீங்கன்னா 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. அது சீக்கிரமாக வெந்துடும். இது நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும். இப்போ இது மேலே கலெக்ட் ஆகிருக்கிறதால நம்ம கரண்டி வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அவல் நல்லா வெந்துடுச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ஆற வச்சுருக்கிற வெல்லத்தை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு குட்டி பீஸ் பச்சை கற்பூரம், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்து கலந்துக்கலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்காக பிடிக்கும், அதனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன். அவல் பாயாசம் ரெடி. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் என்ன ஸ்வீட்டோட செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு காமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.